வணக்கம். வேட்டு நியூஸுக்கு வரவேற்கிறோம். நேற்றைய தொடர் கேள்வி. ஆறாவது கேள்வி. மகளிர் ஹாக்கி அணியின் பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆப்ஷன் ஏ ஹரேந்திர சிங், ஆப்ஷன் பி அனிருத்தா போஸ், ஆப்ஷன் சி ஜக்ஜித் பவாடியா, ஆப்ஷன் டி பீட்டர் ஹிக்ஸ். சரியான பதில் ஆப்ஷன் ஏ ஹரேந்திர சிங். சீனியர் மகளிர் ஹாக்கி அணியின் பயிற்சியாளராக முன்னாள் இந்திய அணி வீரரும் துரோணாச்சாரிய விருது வென்றவருமான ஹரேந்திர சிங் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இன்றைய நாளுக்கான முதல் கேள்வி. உலகின் மிகப்பெரிய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பூங்கா எங்கு அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ குஜராத், ஆப்ஷன் பி ராஜஸ்தான், ஆப்ஷன் சி தெலங்கானா, ஆப்ஷன் டி மேற்கு வங்கம். சரியான பதில் ஆப்ஷன் ஏ குஜராத். குஜராத்தில் அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனம் உலகின் மிகப்பெரிய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பூங்காவை அமைத்து வருகிறது. ரூபாய் 1.5 லட்சம் கோடி செலவில் 538 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைய உள்ள இந்த பூங்காவில் 30 மெகாவாட் எரிசக்தி உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது கேள்வி. சமீபத்தில் மர ஆம்புலன்ஸ் சேவை எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ மேகாலயா, ஆப்ஷன் பி கர்நாடகா, ஆப்ஷன் சி புதுடெல்லி, ஆப்ஷன் டி கேரளா. சரியான பதில் ஆப்ஷன் சி புதுடெல்லி. மரங்களை நோய்களில் இருந்து பாதுகாக்கவும் நகரின் பசுமையை மேம்படுத்தவும் புதுடெல்லி முனிசிபல் கவுன்சில் மர ஆம்புலன்ஸை அறிமுகப்படுத்தியுள்ளது. இது நோய்வாய்ப்பட்ட மரங்களுக்கு சிகிச்சை அளித்து புத்துயிர் அளிக்க உதவும். இந்தியாவின் முதல் விண்வெளி சுற்றுலா பயணி யார்? ஆப்ஷன் ஏ மேசன் ஏஞ்சல், ஆப்ஷன் பி சில்வைன் சிரோன், ஆப்ஷன் சி கென்னத் எல் ஹெசி, ஆப்ஷன் டி கோபிச்சந்த் தொட்டகுரா. சரியான பதில் ஆப்ஷன் டி கோபிச்சந்த் தொட்டகுரா. அமேசான் நிறுவனர் ஜெஃப் பெசோஸ் மனிதர்களை விண்வெளி சுற்றுலாவிற்கு அழைத்துச் செல்லும் NS-25 என்ற புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளார். இத்திட்டத்தில் இந்தியாவின் முதல் சுற்றுலா பயணியாக ஆந்திராவைச் சேர்ந்த விமானியான கோபிச்சந்த் தொட்டகுரா என்பவர் பயணிக்க உள்ளார். பல்கலைக்கழக மாநில குழுவின் உறுப்பினராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆப்ஷன் ஏ ஜெகதீஷ் குமார், ஆப்ஷன் பி சச்சிதானந்த மொஹந்தி, ஆப்ஷன் சி அரவிந்தன், ஆப்ஷன் டி விஸ்வநாதன். சரியான பதில் ஆப்ஷன் பி சச்சிதானந்த மொஹந்தி. பல்கலைக்கழக மாநில குழுவின் உறுப்பினராக சச்சிதானந்த மொஹந்தி நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் ஹைதராபாத் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் பேராசிரியர் மற்றும் ஆங்கிலத்துறை தலைவர் ஆவார். மேலும் ஒடிஷா மத்திய பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராகவும் பணியாற்றியுள்ளார். டஸ்ட்லிக் என்பது இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையேயான கூட்டு இராணுவ பயிற்சியாகும்? ஆப்ஷன் ஏ ரஷ்யா, ஆப்ஷன் பி உஸ்பெகிஸ்தான், ஆப்ஷன் சி ஜப்பான், ஆப்ஷன் டி துருக்கி. சரியான பதில் ஆப்ஷன் பி உஸ்பெகிஸ்தான். இந்தியா மற்றும் உஸ்பெகிஸ்தான் இடையேயான டஸ்ட்லிக் என்ற இராணுவ கூட்டு பயிற்சி ஏப்ரல் 15 முதல் 28 வரை உஸ்பெகிஸ்தானில் நடைபெற உள்ளது. இப்பயிற்சி இரு படைகளுக்கும் இடையே நேர்மறையான உறவுகளை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. ஆறாவது கேள்வி. இந்திய இராணுவத்தின் டாங்க் எதிர்ப்பு வழிகாட்டு ஏவுகணை பயிற்சி எங்கு நடைபெற்றது? ஆப்ஷன் ஏ சிக்கிம், ஆப்ஷன் பி ராஜஸ்தான், ஆப்ஷன் சி ஹரியானா, ஆப்ஷன் டி ஒடிஷா. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கீழே உள்ள கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். இந்த பயனுள்ள வீடியோவை உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். கரண்ட் அஃபேர்ஸ் குறித்த வீடியோக்களுக்கு தினமும் வேட்டு நியூஸை படியுங்கள். வாழ்க தமிழ். நன்றி, வணக்கம்.